மகளிர் தின விழாவில் மகளிருக்கென பிரத்யேக பிங்க் ஆட்டோ அறிமுகம் செய்வதில் தமிழக அரசு பெருமை கொள்கிறது. அண்மைச் செய்தி: சிதம்பரம் கோவில் தீட்சிதர்களுக்கு எதிரான வழக்கை ரத்து செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. தீட்சிதர்கள் தொடர்ந்த வழக்குகளை தள்ளுபடி செய்திருக்கிறது உயர்நீதிமன்றம். விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம். சுரேஷ், வணக்கம். இந்த வழக்கின் முழு பின்னணி என்ன? தற்போதைய தகவல்கள் என்னென்ன? வணக்கம். சிதம்பரம் நடராஜர் கோவிலில் கடந்த 2023 ஆண்டு ஜூன் மாதம் ஆருத்ரா தரிசனத்தை முன்னிட்டு பக்தர்கள் கனகசபை மீது ஏறி தரிசனம் செய்வதற்கு அனுமதி அளித்து தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்த உத்தரவை மீறி பக்தர்களை கனகசபை மீது ஏற விடாமல் தடுத்ததாக தீட்சிதர்களுக்கு எதிராக காவல் நிலையத்தில் புகார்கள் அளிக்கப்பட்டிருந்தன. அதாவது சிதம்பரம் தில்லையம்மன் கோவில் செயல் அலுவலர் அளித்த புகாரின் அடிப்படையில சிதம்பரம் நகர போலீசார் இந்த தீட்சிதர்களுக்கு எதிராக வழக்கு பதிவு செய்திருந்தனர். இந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையுடன் பட்டு தீட்சிதர் என்பவர் உள்ளிட்ட 6 பேர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனுக்கள் தாக்கல் செய்திருந்தார்கள். இந்த மனுக்களை விசாரித்த நீதிபதி இளந்திரையன் இந்த வழக்கை ரத்து செய்ய முடியாது, அரசாணை ஏற்கனவே அமலில் இருக்கிறது என்று சொல்லி இந்த மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறார். அதே போல அதே கனகசபை மீதேறி தரிசனம் செய்ய முயன்ற ஜெயசீலா என்ற பெண் பக்தரை சாதி பெயரை சொல்லி திட்டியதாக கூறி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. அந்த வழக்கையும் ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையுடன் கௌரி சங்கர் தீட்சிதர் என்பவர் உள்ளிட்ட 8 பேர் தாக்கல் செய்த வழக்கையும் நீதிபதிகள் தள்ளுபடி செய்து அந்த வழக்கை ரத்து செய்ய முடியாது என்று மறுத்திருக்கிறார்கள். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சுரேஷ். உலக மகளிர் தின விழாவில் மகளிருக்கென பிரத்யேக பிங்க் ஆட்டோ அறிமுகம் செய்வதில் தமிழக அரசு பெருமை கொள்கிறது.